தயவும் நிறைந்த எங்கள் தகப்பனே, எங்கள் மேல் அளவற்ற அன்பாய் இருப்பவரே, கிருபையாய் இருப்பவரே, தயவாய் இருப்பவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகள் மேலும் நீர் கிருபையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் உள்ளங்கள் ஆண்டவரை கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் ஆண்டவரே காரியங்களை நீர் ஆண்டவரே வசனத்தின் மூலமாய் நீர் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரோடும் பேசும் யாவரும் புரிந்து கொள்ள ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல உங்கள் மத்தியில உங்களோடு பேச அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்ததற்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மிகுந்த உங்களோடு பேசும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா ஒரு பேசும்போதே தெரியும் அங்க உள்ள மக்கள் அதை கவனிக்கிறாங்களா, ஏற்றுக்கொள்றாங்களான்னு தெரியும். அது நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்க, இந்த கம்பல்சன் இல்லாம இதுக்கு வர்றீங்க. அதனால எனக்கு செய்தியை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். அதனாலையும் நம்ம மத்தேயு சுவிசேஷத்துல முழுமையா பார்க்க போறோம். எல்லா வசனங்களையும் பார்க்க மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட வசனங்களை. அந்த வசனங்கள் நமக்கு ஒருவேளை சில காரியங்கள்ல புரியாம இருக்கலாம். இஸ்யூஸ் இன் காஸ்பல் ஆஃப் மேத்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரியங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது மத்தேயு சுவிசேஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கோணத்திலே சொல்கிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட நபர் இனத்தாருக்கு, யூத ஜனங்களுக்கு அல்லது பிரஜாதி மக்களுக்கு அப்படியா எழுதப்பட்டதா இருக்குது, அவங்க புரிந்து கொள்வதற்கு ஏற்றபடியா. இப்போ மத்தேயு சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக, மேசியாவாக இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது. அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக இந்த புத்தகத்துல பேசியிருக்கிறார். அதாவது அதில் எதிர்பார்த்திருக்கிற, யூதர்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியாவாக, பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வருபவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அதனாலதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று கூறினார். அதனால இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக சொல்கிறது. இந்த வம்ச வரலாறு நீங்க வாசித்தீங்க. இதுல பெண்கள் தாமார், ராகாப், பத்சேபாள், ரூத், மரியாள் என்ற 5 பேர் குறிக்கப்பட்டிருக்கு. தாமாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தாமாருடைய கணவன் இறந்து போயிறாரு. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த தாமாருடைய மாமனார் தன்னுடைய 2வது அடுத்த மகனை அவளுக்கு திருமணம் செய்து வைக்கணும். அதை பண்ணல. அதுக்காக அவர் என்ன செய்யறாரு, அவன் யூதா உடைய மகன். அப்போ யூதா ஒரு பிரயாணத்துல வரும்போது இவள் ஒரு வேசியை போல், தாமார் ஒரு வேசியை போல் வேசி உடை அணிந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறார். அவன் அவளோடு உறவு கொள்கிறான். தன் சொந்த மாமனாரோடு ஒரு நியாயத்தை வெளிப்படுத்துறதுக்காக செய்யறார். இருந்தாலும் அவள் பெரிய அது செய்ய தவறான காரியம். நமக்கு ராகாப் பற்றியும், ராகாப் வேசின்னு நமக்கு தெரியும். பத்சேபாளை பற்றி தெரியும். அந்த மத்தேயு சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா பத்சேபாள் பேரே உரியாவின் மனைவியாயிருந்தவள் இடத்தில் தாவீது அப்படின்னு இருக்கும். அது பேரை கூட சொல்லல. ஆனா பத்சேபாளை பற்றி நமக்கு தெரியும். என்னதான் ராஜா ஆசைப்பட்டிருந்தாலும் அவனுக்கு அவள் உடன்பட்டாள். ரூத்தை பற்றி தெரியும். ரூத்து எவ்வளவு அன்புள்ளவள் பிரஜாதியா இருந்தாலும் அவள் என்ன பண்ணா, தன்னுடைய மாமியார் மேல கொண்ட அன்புனால அவள் விட்டு பிரியாமல் இருந்தாள். அவளுடைய சிறந்த குணம், உத்தம குணம், அது சிறந்ததுன்னு பாக்குறோம். மரியாதை பத்தி நமக்கு தெரியும். எவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள் வரும் தெரிந்தாலும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தாள். அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. இந்த 3 பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கிருபை அளவத்து. அவர் அந்த பாவியான இவர்களை கூட அந்த தன்னுடைய வம்ச வரலாறுல தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல இணைத்திருக்கிறார். ஒருவேளை இது ஆச்சரியத்தை நம்ம கொடுத்தாலும் நம்ம எல்லாரும் என்னதான் அப்படிதான், எல்லாருமே பாவிகள் தான். அதனால ஆனாலும் நம்மை தேவன் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கிருபையினாலே, அன்பினாலே. அதை காட்டுறதுக்கு தான் எல்லார் மேலும் இரக்கத்தை வைக்கத்தக்கதாக அப்படின்னு சொல்லி ரோமர்ல எழுதப்படும்.
எல்லார் மேலும் இறங்க வைக்கத்தக்கதான் நம்ம கீழ்ப்பிடிதலுக்கு கீழ்ப்படியாமைக்கு நம்மை அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நம்ம பாவிதான், ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேல இறக்கம் வைத்தார். அதை காட்டுறதுக்காக தான் தாமார், ராகா, பத்சேபாள் போன்றவர்களெல்லாம் அந்த பட்டியல்ல இடம் பெற்றிருக்காங்க. மத்தேயு 1 23-25 வாசிங்க. மத்தேயு 1:23-25. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமென். இதுல பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்டான ஒரு காரியம் இருக்கு. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இருக்கு. ஆனா என்ன பெயர் போட்டு வைக்கிறாங்க? இயேசு என்று பெயரிடுகிறார்கள். அது காரணம் என்னன்னா, அந்த இம்மானுவேல் என்பது தீர்க்க தரிசனமா ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக மட்டும்தான் அந்த இருக்குது. அதான் அவருக்கு என்ன பெயர் விட்டுறாங்க? இயேசு என்று பெயரிடுகிறார்கள். நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்பதை காட்டுவதற்காக இந்த பெயர் என்ன செய்யப்படுது, இடப்படுகிறது. இன்னொரு காரியத்தை நம்ம அறியணும். அதாவது 23ஆம் வசனத்தை யாரா வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்த வசனத்துல யாருக்காவது ஏதாவது புரியுதா? இருபத்தைந்தாம் வசனத்துல மத்தேயு 1:25 கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனம் நிறைவேற இப்படி ஆயிற்று. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம். 25 முதற் பேரான குமாரன். முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அப்படின்னு அர்த்தம் என்ன? பிறக்கிற வரைக்கும் அவர் வந்து குழந்தை அவரோடு சேரல. ஆமா, இல்ல இயேசு கிறிஸ்துவ பிறக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்யல, அவரோட எந்த ஒரு உறவும் வைத்துக் கொள்ளவில்லை அப்படி பாக்குறோம். ஏன்னா அதுக்கு அப்போ இதுல இருந்து என்ன தெரியணும்னா, அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணாரு, புரியுதா உங்களுக்கு? அது வரைக்கும் அந்த தன்னுடைய மனைவியோட அவர் உறவு வைத்துக் கொள்ளவில்லை. ஆனா அதுக்கு பிறகு என்ன வைத்துட்டு இருப்பாரு? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அது வரைக்கும் அறியல அப்படின்னா அப்போ அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தார்? குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டு அநேக குழந்தைகளை பெற்றார். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிலாம் இருந்தாங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னு? சொல்லுங்க, யாராவது புரிஞ்சுதா புரியலையா?
இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அவர் அந்த தன்னுடைய மனைவியாகிய மரியாளோட தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை. ஆனா அதுக்கு பிறகு தொடர்பு வைத்து அவருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அதனால இயேசு கிறிஸ்து சகோதரர்லாம் கிடையாதுன்னு ஆர்சிக்காரங்க சொல்லுவாங்க. புரியுதா? அதுக்காக தான் நான் அதை முக்கியமா சொல்றேன். அவர் சகோதரர்லாம் கிடையாது. அவங்க அந்த அம்மா எப்பவும் கன்னிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கன்னி இல்லை. அதை தான் நான் முக்கியத்துவப்படுத்துறேன். நல்லா புரியுதா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு அதுக்கு பிறகு அவங்கள கன்னின்னு சொல்றாங்க இல்லையா? மரியாள் ஒரு கன்னி, இயேசு கிறிஸ்து மூலம் பிறந்தது, தேவன் மூலம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் எல்லாம் அவங்க ஒரு கன்னின்னு சொல்றாங்க. ஆனா இதுல அப்படி இல்லை. அதற்கு பின்பு அவரை அறிந்தார், அதனால அவருக்கு சகோதரர்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதை ஆர்சிக்காரங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது கூட பிறந்தவங்க இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னே தெரியல. சரி, புரியுதா? சரி, 11ஆம் வசனம் வாசிங்க. அந்த 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நீங்க காணிக்கையா மறந்துருங்க, விட்டுருங்க. அதுக்கு முன்னால உள்ளதுல ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அதுக்கு முன்னால் உள்ளது அந்த வசனத்துல அந்த காணிக்கை படத்தை கொள்ளாம மற்ற அதுக்கு முன்னால் உள்ள வார்த்தைகளை கவனிச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அவங்க அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அப்படிங்கிறது இருக்கு. அவங்க ஏன்னா அவங்க மாட்டு தொழுவத்துலதான் பிரவேசித்து என்ன பண்ணாங்க? மரியாளை கண்டார்கள். தாயாகிய மரியாளை கண்டு அது பிறகு சாஷ்டாங்கமாய் விழுகிற காரியம், பணிந்து கொள்கிற காரியம். வாசிங்க. சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. ஓ, மரியாளை கண்டு. இதுல என்ன தெரியுதுன்னா, மரியாளை கண்டார்கள். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. மரியாளை பார்த்து ஒரு வணக்கம் போட்டிருப்பான். கண்டாங்க. யார பணிஞ்சிட்டாங்க? பிள்ளையை பணிந்தார்கள். யார பணிஞ்சாங்க? அப்ப மரியாளை பார்த்தாங்க. புரியலையா? மரியாளை பார்த்து வணங்கல. என்ன நீங்க எப்படி? மரியாளை பார்த்தார்கள் ஆனா வணங்கல. ஆனா யாரை விழுந்து பணிந்து கொண்டாங்க? பிள்ளையை இயேசு கிறிஸ்து. அதைங்கிறது யாரை குடிக்குது? பிள்ளையை. புரியுதா உங்களுக்கு? இயேசுவை. இயேசுவை பணிஞ்சு கொண்டாங்க, மரியாதை பணியல. அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? சொல்லுங்க. ஆர்சிக்காரங்க மரியாதை பணிகிறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? அவரை பார்த்தாங்க, மரியாதை பார்த்தாங்க. ஆனா அதை பணியல. மரியாதை பணியல. யாரதான் பணிகிறாங்க? இயேசு கிறிஸ்து தான் பணிந்து கொள்கிறார். இது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. தேய்க்கிற மாதிரி தெரியுது. இல்லப்பா, மரியாதை பார்த்தாங்க. அது இல்லப்பா, இத்தனை நாள் ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு குழந்தை பிறந்திருக்கு. என்னமா? இல்லப்பா, நாங்க இத்தனை நாளும் அதை பணிந்து கொண்டுனா அவளை பணிஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். இப்பதான்ப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது அந்த வேர்டு. அதை பணிந்தார்கள்னா அப்ப இயேசுவை பணிந்தார்கள். அதை பணிந்தார்கள், அந்த குழந்தையை அப்படிங்கிறது தான் அதுல மீனிங். ஓகே, இப்போ கிளியர் ஆயிடுச்சுல உங்களுக்கு? நான் எதுக்காக அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிச்சுப்பா. சரி சரி. அதாவது நம்ம மரியாள் வணக்கம் தவறு அப்படிங்கிறக்காக தான் இதை முக்கியமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா இங்கிலீஷ் பைபிள்லாம் பாத்தீங்கன்னா and they fell down and worshipped him அப்படின்னு இருக்கு. worship him அப்படின்னு இருக்கு. அவரை பணிந்து கொண்டார்கள் தான் இருக்குது ஒழியா இட்டுங்கிறத விட இங்கிலீஷ்ல தெளிவா இருக்கு. அதை பணிந்து கொண்டுங்கிறது அவரை பணிந்து கொண்டு இருக்கு. அதனால இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. எதுக்காவது உங்கள்ட்ட யாராவது சந்தேகம் வந்தா, மரியாள் ஒரு கன்னின்னா இல்லை, கன்னியா இருந்தாங்க. ஆனா அது இயேசு பிறந்த பிறகு அவளுக்கு பிள்ளைகள்லாம் இருந்தது. அவளோட பரிசுத்த வாட்டி, உண்மையானவங்க, அர்ப்பணித்தவர்கள், பரிசுத்த
பரிசுத்தாவி பெற்றவர்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு அதுக்கு பிறகு குழந்தை இருந்துச்சு, சகோதர சகோதரி இருந்தாங்கிறது ஒண்ணு. அடுத்தது வந்தவங்க மரியாதை பணியில யாரைதான் பணிஞ்சாங்க? அவரை தான், குழந்தையை தான் பணிந்து கொண்டார்கள். அது தெரிஞ்சுங்க. அடுத்தது தங்கம் கொடுத்தது எதுக்காகன்னு சொன்னா, ஒரு ராஜா என்பதை காட்டுவது. தங்கம் என்பது ராஜாவை காட்டுது. இதுல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஏழ்மையில எல்லாம் இல்ல. அவர் யாரு? அவருக்கு தங்கம்லாம் கொடுத்தாங்க, அதை வச்சு அவர் பெரிய பணக்காரரா வாழ்ந்தார். அப்படியே ஆர்கியூ பண்ற ஆட்கள் இப்ப இருக்கிறாங்க. இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே செழிப்பாதான் இருக்கும் அப்படின்னு பிரசங்கம் பண்றவங்க தான் அவங்க சொல்றது. ஆனா நானும் இப்போ என்கிட்ட ரெண்டு இதுதான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டடி பைபிள், இஎஸ்பி ஸ்டடி பைபிள் டேக்ஸ் அனாடேட்டட் ஸ்டடி பைபிள் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா, இன்னும் இதுலையும் தேடி பார்த்தேன், கூகுள்லையும். அந்த பணம் அப்பாவுடைய பிசினஸுக்கு உதவியது என்று சொல்றாங்க. ரொம்ப ஆதாரமான சொல்ல முடியாது. இதெல்லாம் ட்ரெடிஷன் சொல்லுவோம். இந்த பணத்தை வச்சுதான் அவர் தன்னுடைய கார்பென்ட்ரி தொழிலுக்கு பயன்படுத்தினாரு. அவர் எகிப்துக்கு போனப்போ அவங்க போயிட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு. ஏன்னா குழந்தை ஏறுவது கொல்ல போறாங்கிறதுக்காக. அப்போ அதுதான் அவருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுது. தூப வர்க்கம் ஆசாரியர் என்பதை குறிக்கிறது. வெள்ளை போலம் அவருடைய மரணத்தை குறிக்கிறது. ஏன்னா செத்து போனா வெள்ளைப்பழம் பூசுவாங்க. இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு யார் கொண்டா வெள்ளைப்பழம் கொண்டது? யாரு? யோசேப்பு. யார் அடக்கத்துக்கு, இயேசு கிறிஸ்துடைய அடக்கத்துக்கு ஆயத்தம் பண்ணது யாரு? நிக்கோதேமு. நிக்கோதேமு கொண்டு வந்தார்ல வெள்ளைப்பழம். அதை மரணம் அடைஞ்ச பிறகு அதை பூசுவாங்க. அதுக்காக அதை நினைவுபடுத்துகிறது அந்த மூன்றும். இப்போ 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. 2-3 என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கவர் எங்கே? கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொண்டோம் என்றார்கள். ஏரோது அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை தான் பின்பற்றி வந்தாங்க. அந்த பின்பற்றி வந்தவங்க எதுக்காக ஏரோதிட்ட போனாங்க? அந்த தவறுனால என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய கலக்கம் உண்டாச்சு ஏரோது ராஜாவுக்கு. இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரே சொல்லி ஒரு கலக்கம். அவனோடு கூட எருசலேம் நகரம் கலங்கியது. எல்லாத்துக்கும் ஒரு கலக்கம் அடுக்குண்டாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் சாஸ்திரிகள் அங்க போனதுதான். சாஸ்திரிகள் அங்க போகலன்னா, நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? இவ்வளவு கலக்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளை தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்காக குழந்தைகளை கொண்டிருக்க மாட்டான் 2 வயசு கூட. ஆனாலும் ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 17-18 வாசிங்க. 16-17. புலம்பலும் அப்பொழுது ஏரோது 16-17. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஆமென். இந்த வசனம் நிறைவேறதுக்காக ஆண்டவர் அவங்களை எங்க விடுறாரு? ஏரோதை பாக்குறது. அப்போ தன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தான் இது நடந்தது. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏரோதை பார்க்க இவங்க சாஸ்திரிகள் புறப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொப்பனத்துல அவங்க எச்சரிக்கப்பட்டு எங்க போயிடுறாங்க? ஏரோதை பார்க்காம போயிடுறாங்க இந்த சாஸ்திரிகள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ ஒரு வசனம் நிறைவேறதற்காக, ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இந்த காரியம் நடக்குது. இவ்வளவு குழந்தைகள் கொல்லப்பட்டது, அது எப்படி கொல்லப்படலாம் என்று கேட்பவங்களாம் உண்டு.
அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல நமக்கு தெரியாது. ஏன் ஆண்டவர் இவ்வளவு குழந்தைகளை பலி கொடுக்கணும் அவர் பிறப்புக்காக? நமக்கு தெரியாது. ஏன்னா சில உண்மைகள் நீங்க நமக்கு தெரியாது, எதுக்காக இது நடந்ததுன்னு தெரியாது. ஆனா தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக இது நடந்தது என்று சொல்லப்படும். அப்போ அந்த சாஸ்திரி அங்க ஏரோதிட்ட போறேன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, குழந்தை பிறந்தது தெரிஞ்சிருக்காது. அவன் இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் 2 வயசுக்குள்ள குழந்தைகள்லாம் கொண்டிருக்க மாட்டான். அதனால தேவனுடைய திட்டம் அவர் ஒண்ணு வச்சிருக்காருன்னா இப்போ காசா அழிக்கப்படும்னு எப்போ சொல்லப்படும். அது நடக்குது. நிறைய குழந்தைகள் பட்டினியா இருக்காங்க, பசியா இருக்காங்க, அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தேவனுடைய உலகம், அவருடைய படைப்பு, அவர் என்ன சொல்றாருன்னு யாரும் கேட்க முடியாது. இப்போ 16, 17 வருஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23. 5ஆம் அதிகாரம் 22, 23. ஏன் 3, 4 எல்லாம் பார்க்கலன்னா அந்த மாதிரி ஒன்றும் கொஞ்சம் புரியாத வார்த்தைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 22, உங்களுக்கு 23. சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். இதுல பாத்தீங்கன்னா 22ஆம் வசனத்துல தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஒரு நியாயமா கோபம் வர்றது தப்பு கிடையாது, சரிதானா? நியாயமான அது தவறு கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு என்ன செய்யணும்? இந்த கோபத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லி அதே மனசுல வச்சு கொண்டிருக்கும். ஒரு நியாயமான கோபங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், பிள்ளைகள் மேல வர்ற கோபமே படாம இருந்தா பிள்ளைகள் என்ன ஆயிரும்? அவங்க ஒண்ணுக்கு உதவாத பிள்ளைகளா போயிரும். இப்போ நியாயமா கோபப்படுறது தப்பு கிடையாது சொல்லப்படும். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். இது நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? வீணன் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன? வேஸ்ட். வேஸ்ட் அவன் வேஸ்ட்டுங்க, சுத்த வேஸ்ட்டுங்க, பிள்ளைகளே நீ வேஸ்ட் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்ற. எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, அவர் இப்போ பாஸ்டரா இருக்காரு, ஊழியம் செய்யறாரு, எனக்கு ரொம்ப க்ளோஸா. அவர் ஒரு சொன்னாரு, அது எனக்கு தெரிஞ்ச டீச்சர் தான், அவனை பார்த்து படிக்கும்போது 5வது படிக்கும்போது உனக்கெல்லாம் இப்படிலாம் பள்ளிக்கூடத்துக்கே வராத, ஒண்ணுக்கும் லாயக்கலன்னு சொன்னாங்க. அவர் அதோட பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்துட்டார். ஆனா இன்றைக்கு ஒரு பாஸ்டர். அதனால வேஸ்ட் வீணை விட மாட்டான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது வாயில. அடுத்ததான் நம்ம பாக்குறோம், காணிக்கையோட இதுதான் முக்கியம். ஆண்டவருக்கு காணிக்கையை விட செலுத்துகிறவன் அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் அவர் பாக்குறாரு. கையில என்ன இருக்குன்னு பாக்குறத விட உள்ளத்துல என்ன இருக்குன்னு அவர் பாக்குறாரு. அதனாலதான் நீ காணிக்க முக்கியம் கிடையாது, அங்க வச்சுட்டு போ, முதல்ல அதை ஒப்புரவாயிட்டு அதுக்கு ஒரு வா அப்படின்றாரு. இப்போ எல்லாருமே ஒப்புரவாக முடியுமா? சர்ச்சைக்கு போறீங்க, காணிக்கப்பட போறீங்க, ஞாபகம் வருது, ஒரு 10 கிலோமீட்டர் அல்லது 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒருத்தர் மேல நம்ம கோவப்பட்டோம், சண்டை போட்டோம், போக முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம உள்ளத்துல அவங்கள மன்னிக்கணும். நமக்கு விரோதமா செய்யறவங்கள ஒரு குறைவு இருந்துச்சுன்னா அதை மன்னிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். மன்னிச்சிருவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம், எல்லாத்தையும். இதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். இப்போ இதுல வந்து தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுங்கிறது, உலக பொருள் அதனால நீ வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு பாஸ்டர் சொல்றான். முழு ஊழியம் செய்தா முழு நேர ஊழியம் தான் செய்யணும், உலக வேலையும் செய்துட்டு ஊழியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உலக பொருள் அப்படிங்கிறது அதை குறிக்கல, எதை வேலையை குறிக்கல. இன்னொரு இடத்துல வரைக்கும் பற்பல வேலைகள் அலுவலர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு, அலுவலர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒரு ஆசிரியர் வேலை பார்க்கறதோ மற்ற வேலைகள் பார்க்கறதோ வேலையில சிக்கிறது இல்லை. இப்போ நம்ம காலையில 9 மணிக்கு போனா அது 10 மணிக்கு போனா சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுறாங்க. அது வேலையில சிக்கிறது கிடையாது. அது நேச்சுரலா நம்ம சம்பாதிக்கணும், அது தவறு கிடையாது. சிலருக்கு முழு நேர அழைப்பு உண்டு, சிலருக்கு வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்வாங்க. இப்ப நான்லாம் அப்படிதான் பண்ணேன். 76ஆம் ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆண்டவர்லாம் கேட்ட சில நேரங்களில் நான் முழு நேரம் குளித்து வரவா ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவர் நான் பெர்மிஷனே கொடுக்கல. ஒரு நாள் கூட நீ செய்யறது தவறு அப்படின்னு சொல்லணும். அப்போ உலக பொருள் அப்படின்னா அந்த பணம் சேர்க்கறதுக்காக, முன்னால் உள்ள வசனங்களை தான் நம்ம இப்பவும் பார்க்கணும். ஒரு வசனத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அது சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது எந்த இதுல சொல்லப்பட்டது அப்புறம் முன்னால உள்ள வசனங்கள் எல்லாம் பார்த்துதான் இருந்தா தெரியும். கண்ணை எங்க வைக்காத, பணத்து மேல வைக்காத அப்படிங்கிறதுதான். அதையும் வச்சுட்டு ஊழியமும் செய்யணும்னா ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பாஸ்டர் கூட நான் ஊழியம் செய்திருக்கேன், அவங்களுக்கு உதவி செய்திருக்கேன். ஊழியத்துல எல்லாம் வேண்டியது பணத்துக்காக தான். ஒருத்தர் எனக்கு பத்திரிகை வைக்க வந்தார், என்னட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாரு. அவருக்கு எத்தனையோ பாஸ்டர்ஸ் தெரியும். அவ்வளவு பத்திரிகை வச்சு முதல்ல அப்பதான் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஜெபம் பண்ணார். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்தேன். அதனால இங்க வந்து நம்ம வச்சா அவர் கல்யாணம், மகள் கல்யாணத்துக்கு நிறைய செய்வோங்கிற எண்ணம் தான். அப்படிதான் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால அது பண ஆசை அது இருக்கக்கூடாது. நீ பணமும் சம்பாதிக்கணும், ஊழியம் செய்யணும், ரெண்டும் முடக்க முடியாது அப்படிங்கிறது தான் காட்டுதான் சொல்லப்படுது. அதனாலதான் இதுல இந்த வசனத்தை நான் எடுத்துக்கொண்டேன். அதுல அடுத்ததாக 26ஆம் வசனம் 30ஆம் வசனம் 26, 30. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். இதுல பரமபிதா அப்படிங்கிற வார்த்தை வேற எங்கேயாவது இருக்குதா எனக்கு தெரியல. நான் அதை பார்க்கணும்னு நினைச்சா கொஞ்சம் மறந்துட்டேன். நீங்க எங்கேயாவது ஒரு கூகுள் எல்லாம் தேடி பாருங்க, ஹெவன்லி ஃபாதர்ங்கிற பேர் எங்கேயாவது இருக்கான்னு. ஆனா இங்க பரமபிதா உங்களுடைய அப்பா அப்படிங்கிறத அழகாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நம்ம ஆண்டவர் ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தா, அதெல்லாம் பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிலாம் கூட சொன்னார், கடவுளே தேவனே அப்படிலாம் கூட சொல்றார். அது நமக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிதா அப்பா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் உங்களுக்கு அப்பா, நமக்கு அப்பா. அதனாலதான் உங்களோட பிதா அவைகளை பார்க்க அந்த பட்சிகளை கூட பறவைகளை கூட அப்படின்னா அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அந்த புறாவையும் காக்காவையும் குருவியும் நான் போசிக்கிறேனே, அதை பார்க்கிறோம் நீங்க எப்படிப்பட்டவங்க, விசேஷமானவர்கள் அல்லவா அப்படின்றாரு. அதே போல அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விவிதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படி சொல்றார்.
நான் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆசிரியர் வேலைக்கு வந்த பிறகு என்னோட லிமிடெட் ஷேர்ட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ கிறிஸ்மஸ் டைம்ல என்னுடைய பிரதரின்லா, என் ஒய்ஃபுடைய, என்னுடைய தங்கச்சியுடைய கணவர் பிரதரின்லா வந்து இப்போ நம்ம 2 பேரும் சட்டை எடுத்து வரணும் எடுத்தாரு. எனக்கு அந்த ஷர்ட் பிடிக்கல, ப்ளூ கலர் மாதிரி ப்ளூ கலர். நான் அவர் இதை எடுப்போமா மச்சான்ட்டு அவர் எடுத்தார். நான் நிறைய ஷர்ட் இல்லாதனால கொஞ்சம் ஷர்ட் தான் முதல்ல நான் வேலைக்கு சேர்ந்த போது. அப்போ ஒரு ஆசிரியர் ஒருத்தர் எல்லாரையும் ரொம்ப அற்பமா நினைப்பார். அவர் சொன்னார், ப்ளூ சட்டைக்காரன் அப்படின்னாரு. அவ்வளோ அற்பமா தான் நினைச்சாங்க. ஆனா இன்றைக்கு நானே இன்றைக்கு ஏகப்பட்ட சட்டையை ஒதுக்கி வச்சிருக்கேன். இந்த வருஷம்லாம் போய் எடுக்கவே ட்ரெஸ் எடுக்க கூடாதுன்னு நினைச்சு. என் மகன் மூலம் துணி வரும், மகா மூலம் துணி வரும், ட்ரெஸ் வரும். என் மனைவி தான் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்பா, அவ போய் எடுத்துட்டு வருவா. அதனால நிறைய ட்ரெஸ் வந்துருது. அப்போ யார் உடுத்து வைக்கிறார் அப்படிங்கிறதுனா அவர், நம்முடைய பரமபிதா. அவர் உங்களை உடுத்து வைக்கிறார், அவர் உங்களை போஷிக்கிறவர். அதனால அவர் நமக்கு ஒரு பரமபிதா. அப்பா ஒருத்தர் இருக்கார் இந்த உலகத்துல. எல்லா அப்பாக்களும் போய்விட்டாலும் நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார் என்பதை என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அப்படின்றார். அற்ப விசுவாசிகள் அப்படின்றார். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டீங்கன்னா நீங்களாம் யாரு? அற்ப விசுவாசிகள். இன்னொரு இடத்துல அற்ப விசுவாசியை ஏன் பயப்பட்டாய் என்கிறார். எப்போ? தண்ணியில பேதுரு அமிழும் போது. அந்த நேரத்தில் சொல்ற வார்த்தை கிடையாது. அப்படி தூக்கி விடுறாரு அற்ப விசுவாசிய. கப்பல் ஆடுது, படகு ஆடுது, அவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்பவும் என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் தான் கேட்கிறார். எவ்வளவு ஆபத்தான நேரம், எவ்வளவு ஆபத்தான நேரம். படகுலாம் ஆடுது, கொந்தளிப்பு, அதை அடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அப்படிதான் இப்போ நம்ம பயப்படுறது, கவலைப்படுறது எல்லாம் படும்போது ஆண்டவர் அற்ப விசுவாசிகளா கேட்பார். நான் ஒரு அப்பா இருக்கிறேன், உங்க அப்பா நான் உங்களோட கூட இருக்கிறேன். கவலைப்படுறீங்க, எதை நாடி தேடுகிறீர்கள்? இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானி, அவிசுவாசி, கடவுளை தெரியாதவன் தான் நாடி தேடுறான். அது இல்லையே, இது இல்லையே அப்படின்னு சொல்லி. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் எங்கள் என்று உங்கள் பரமபிதா, இங்கேயும் பரமபிதா எதுதான் உங்களுக்கு வேணும்னு அவருக்கு தெரியும். வீடு வேணுமா, வாகனம் வேணுமா, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, வேலைக்கு கொண்டு வர்றது, எல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மறந்துடாது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு உதவியா இருந்த வசனம் வந்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆடட் அன்டு யூ, சேர்க்கப்படும். உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் வேணுமோ இதெல்லாம் சேர்க்கப்படும். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் ஒரு பாட்டு உண்டு. ஆசீர்வாதத்தெல்லாம் எண்ணிப்பார், அது உனக்கு வியப்பை தரும். உன்னையா நினைச்சிப்பார், என்னெல்லாம் வீட்டுல இருக்கு, இன்றைக்கு எப்படி இருந்தோம், ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாளும் விழிச்சிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே அவனுக்கு ஒரு நல்ல மனைவி வேணும், கல்யாணம் பண்ண ஆண்டவர் சீக்கிரமா ஒரு பிள்ளை வேணும், பெண் குழந்தை பிறந்துச்சு, அவருக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும், நான் கேட்கவே இல்லை. வீடு வேண்டும், அது வேண்டும், கார் வேண்டும், இப்படிலாம் கேட்கல. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் தந்தேன். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நம்ம தேடும்போது அனைத்தும் உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாத்தையும் அவர் தந்துடுவார். நீ வாங்கியிருக்க கார்லாம் விலை உயர்ந்த கார், பெரிய வீடு, இப்பெல்லாம் வீடு கட்ட நான் நினைக்கல, பிளானையும் நான் பார்க்கல. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அதோட வீட்டினுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு தெரியாது. உலகத்தை சிந்திச்சா உலகத்தையே சிந்திச்சு விடணும். இன்றைக்கும் நான் உலகத்துல எதையும் சிந்திக்கிறேன். பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பற்றி ஒரு நாள் சிந்திச்சது கிடையாது. நல்லா படிக்க வைக்கணும், அது படிக்க வைக்கணும், இது படிக்க வைக்கணும்லாம் நினைக்கிறேன்.
நான் எல்லாம் என்னுடைய தேவன் அற்புதமாய் செயல்பட்டார். அதனால உங்களுக்கு வட்டனையும் அவர் செயல்படுவார். எல்லாத்தையும் தருவார். வேண்டியவர்கள் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். பரமபிதா எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இதை தேடுங்க. உண்மையா இருக்க, உத்தமமா இருக்க, அவர் பரலோகத்துக்கு போகிற வழிகளை நாம் தேடுவோம். எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கிருபையாய் தந்தருவோம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஆமென். 2ஆம் வசனம் வாசிங்க. 1, 2. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அப்ப குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருக்கு. கேள்விப்படலாம் மற்றவங்களை பத்தி, அப்படி இப்படி, அவங்க இப்படி இவங்க இப்படி இப்படிலாம் கேள்விப்படலாம். அவங்க குற்றவாளிகள் நம்ம என்ன செய்ய வேண்டாம், தீர்க்க வேண்டாம். குறை சொல்லுவோம், அவர் அப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாருலாம் சொல்லலாம். ஆனா ஜட்ஜ் பண்ற அதிகாரம் இப்போ நமக்கு இல்லை. அதுக்கு ஒரே ஒரு ஜட்ஜி தான் இருக்கிறார். ஒருவேளை 1000 வருஷ அரசாட்சியில ஜட்ஜ் பண்ற பொறுப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும், வேதத்துல அப்படி சொல்லப்படுது. ஆனா இப்போ யாரையும் ஜட்ஜ் பண்ணி இவங்க அப்படித்தான், இவங்க இப்படிதான் இருப்பாங்க, நாளைக்கு அவங்க மாறலாம், வாழ்க்கையில மாற்றம் ஏற்படலாம். தேவன் அவளோடு பேசியுடைய வாழ்க்கையில மாற்றங்களை தரலாம். அதனால அவங்கள ஜட்ஜ் பண்ணி இப்படிதான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நீங்க எப்படி மற்றவங்களை நடத்துறீங்களோ அது மாதிரிதான் நீங்களும் நடத்தப்படுவீர்கள்னு சொல்லப்போம். எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். அதனால அந்த காரியத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஜாக்கிரதையா இருப்போம். 11ஆவது வசனம் வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டை தான் கொடுக்க விரும்புவோம். சாப்பாடு கொடுத்தா இப்போ லேஸ் கேட்குது ஒரு பொழுதுனா ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க, யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப தொந்தரவுனா வாங்கி கொடுக்க முடியாது, மேக்சிமம் வாங்கி கொடுக்க மாட்டோம். இப்போ பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா பெப்சி, கோகோ கோலா ரொம்ப விரும்புகிறாங்க. மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்தா கூட குடிக்க யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த பெப்சி அதெல்லாம் கொடுக்கறதுக்கு விரும்புகிறோம். ஏன்னா அது கெடுதல் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்முடைய பிதா பெஸ்ட் ஃபாதர், நம்மெல்லாம் பொல்லாதவங்கன்னு சொல்லிட்டாரு, பொல்லாதவர்களா அப்படிங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம எல்லாருமே பொல்லாதவங்க தான், நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதாக கொடுக்கணும். எனக்கு அவங்க பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு. நன்மையானவைகளை கொடுப்பது, எதெல்லாம் நன்மையான காரியமோ அந்த காரியத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம் சொல்லியிருக்கு. நிச்சயம்னு கொடுத்ததுல அதிக நிச்சயம். அப்போ உங்களுக்கு எது சிறந்ததோ, உங்களுக்கு ஆண்டவர் எதை பெஸ்டோ அதை கொடுக்க இருக்கிறார், தயாராயிருக்கிறார். அதனால எல்லாம் நம்ம விரும்பினதெல்லாம் கிடைக்கும். நம்மளோட அநேக பிரசங்கத்தெல்லாம் சொல்றோம், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்க அப்படின்னு சொல்லி. எதிர்பார்க்கும் முடிவுலாம் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனா நன்மையானவையை கொடுப்பது அதிக நிச்சயம். எது உங்களுக்கு பெஸ்ட்னு அவருக்கு தெரியும், கட்டாயம் கொடுப்பார். நம்ம வேற எதுக்கோ என்ன செய்யக்கூடாது, அதுக்காக புலம்பி அழுது கொண்டுலாம் என்ன செய்யப்படாது கூடாது. நமக்கு தந்தாருன்னா அது நன்மைதான். அதனாலதான் ஒரு வசனம் இருக்குது, என்ன சங்கீதத்துல என்ன வசனம், நன்மையானதை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. எனக்கு இப்ப ஞாபகம் வரல. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி ஆயிருக்கும், கர்த்தரை நம்மளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு இருக்கு. 84:11 இருக்குதுங்க ஐயா. உத்தமமா இருக்கிறவர்களுக்கு நன்மை கூடாதுறார். சரி, இதற்கு
அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வந்து என்னது? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி ஆயிருக்கும், கர்த்தரை தேடுவோர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவாது. அவர் கேட்டார், யாராவது எந்த நன்மையும் எனக்கு குறைபடுன்னு சொல்றவங்களா கை தூக்குனார். ஒருத்தரும் தூக்கல ஒரு கூட்டத்துல. உங்ககிட்ட கேட்டா எல்லாம் ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு குறைஞ்சிருக்கா? எல்லா நன்மையும் இருக்குதான்னு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு இருக்கும், ஒன்னோ ரெண்டோ. பிள்ளைகளால இது இல்லைனாலும் பேர பிள்ளைகள் இப்போ பார்த்தாலும் மொபைல் தான். இதுவே பெரிய கஷ்டமா இருக்கு மனசுல. என்ன சாப்பிட கொடுத்தாலும் தோசை கொடுத்தா சப்பாத்தி வேணும், ரைஸ் கொடுத்தா அல்லது வேற வேணும், பிஸ்ஸு கொடுத்தா சிக்கன் வேணும், அப்படிதான் இருப்பாங்க. அதே ஒரு பெரிய கவலையா இருக்கு. ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு கவலை இருக்கும், பிரச்சனை இருக்கும். இது சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. 8, 21, 22. அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ ஒருத்தன் வந்து சீசனாக ரெடியா இருக்கான், சீடனாக ரெடியா இருக்கான், ஆனா ஊழியம் செய்ய ரெடியா இருக்கான். ஆனா முதல்ல அப்பாவை அடக்கம் மட்டும் தர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இயேசு கிறிஸ்து, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அப்போ அவங்க அப்பா அந்த நேரத்துல இறக்கல, செத்து போகல. ஆனா அங்குள்ள கடமை என்னன்னா, மகன் வந்து தன்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு அவன் செத்த பிறகு அடக்கம் பண்ணி அந்த 40 நாள் துக்கம்லாம் கொண்டாடி அதுக்கு பிறகு எங்க போகணும்? வெளியூருக்கு போகணும். அது அவங்களுடைய ஒரு பாரம்பரிய பழக்கம். அதனால்தான் சொல்றாரு அவரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். முதல்ல பாரம்பரியம், சில பாரம்பரியங்கள் வசனத்தை பின்பற்றும் போது சில பாரம்பரிய காரியங்கள் இருக்கும். அது பாரம்பரியத்தினால் வந்துதான் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ரெண்டாவதாக இங்க மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னா, செத்தவன் எப்படி செத்தவனை அடக்கம் பண்ண முடியும்? இல்லையா? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், செத்தவனை அடக்கம் பண்ணட்டும், எப்படி அடக்கம் பண்ண முடியும்? இங்க இது ஸ்பிரிச்சுவல் மீனிங் பார்க்கணும். சில வசனங்களை ஸ்பிரிச்சுவல் மீனிங் பார்க்கணும். மரித்தோர் அப்படின்னா அவங்க ஆவியில செத்தவங்க, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், செத்து போன மனிதர்களை. இங்க லிட்ரல் மீனிங். அடுத்த மரித்தோர், முதல் மரித்தோர் வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங், அடுத்த மரித்தோர் வந்து லிட்ரல் மீனிங், செத்து போனவங்க. ஏற்கனவே கடவுளை பின்பற்றாத மக்கள் என்ன செய்யட்டும், தங்கள் வழக்கப்படி அதை செய்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாரம்பரியத்தாண்டி பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அவிசுவாசிகள், ஆவியில செத்தவர்கள், அவங்க அடக்கம் பண்ணுவாங்க. அது அவருடைய வேலை, இது உன்னுடைய வேலை கிடையாது. நீ ஊழியத்துக்கு புறப்பட்டா கலப்பையில் மேல் கை வைத்தவன் அதை பின்னிட்டு திரும்பாதிருப்பானாக சொல்றாரு. அதனால அதை பார்க்காத, யூ கோ. யோவான்கெல்லாம் என்ன பண்ணாங்க? வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வலையெல்லாம் கொண்டு பத்திரமா விட்டு வீட்டுல விட்டு வச்சு நாங்க ஒரு வாரம் நல்லா செலிப்ரேட் பண்ணி அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்து வரோம் அப்படிலாம் சொல்லல. யோவான் யாக்கோபுலாம் தங்கள் வேலைக்காரரோட தங்கள் தகப்பனையும் தாயை விட்டு வேலைக்காரத்தை விட்டுட்டு வந்தான். சொல்லல, எங்க அப்பா வீட்டுல சேர்த்துட்டு வரோம், எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வரோம் குடும்பத்தை, அப்படிலாம் சொல்லல. அப்படியே போனாங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புறார். ஊழியம் என்று அழைப்பு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வா ராஜாவுக்காக. இது ராஜாவின் கட்டளை. இதை புறப்பட்டு வா சொல்ற. எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பாங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புறார். உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். 27ஆம் வசனம் வாசிங்க. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, 27ஆம் வசனம். இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும்
இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அப்போ ஏன் பயப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வல்லமையை பற்றி அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அதனாலதான் அந்த மனுஷர்கள், அவங்கள சீடர்கள்னு சொல்லல, அவங்க யாராயிட்டாங்க, சாதாரண மனுஷங்க. அந்த மனுஷர்கள், சீடர்கள்னு அது வரைக்கும் போட்டதில்ல, இப்போ மனுஷர்களா அங்க எழுதப்பட்டிருக்கு, மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு, அவங்க சாதாரண மனுஷனாக மாறிட்டாங்க அவிசுவாசனால. ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியணும். அதனால அவங்களுக்கு பிரச்சனை. அவர் அற்புதமானவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர் இல்லையா, கிரகிக்க முடியா காரியம் செய்கிறவர்னு ஒரு பாட்டு இருக்கு, யோபுல சொல்லப்பட்ட வசனம். இப்போ கிரகிக்க முடியாத, நம்ம யோசித்தே பார்க்க முடியாத அற்புதங்களை அவர் செய்கிறவர். செய்ய முடியாத காரியமே கிடையாது. அதனால நம்ம செய்ததை பார்த்து இப்படி செய்தாருன்னா ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் பிலீவ், அவரை விசுவாசிப்போம். முடியாத எந்த காரியத்தை அவர் முடித்து வைக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல. இதெல்லாம் நம்ம தேரவே தேராது, இது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருந்தா அதை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவரால் சேஞ்ச் பண்ண முடியும். கண்மலையை நீர்த்தடாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் மாத்துகிறோம், அப்படியே மாத்துவார் கணவனை, பிள்ளைகளை. அது அவரால் முடியும். ஆச்சரியப்பட வேண்டியதில்லை, எல்லாம் முடியுமான்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. 31, 32 வாசிங்க அதே அதிகாரத்துல. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. இந்த வசனத்துல யாருக்கா சந்தேகம் வந்திருக்கா என்னன்னு தெரியல. யாருக்கா வந்திருக்கா? எதுக்கு பன்னியுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்? பன்றியோட ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்டார்? சந்தேகம் இல்லப்பா, அதை ஏன் மேட்டில இருந்து உருட்டி கடல்ல அவர் தள்ளுறாருப்பா? அதாவது அதுதான் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். இப்போ பன்றி எல்லாமே செத்து போச்சு இல்லையா? இப்போ ஆண்டவர் ஒரு ஆத்மா மீட்கப்படுறது ரொம்ப முக்கியம். எதை விட முக்கியம்? பன்றிகளை விட முக்கியம். பன்றிகளை விட முக்கியம் எது? ஒரு ஆத்மா. ஒருத்தர் மீட்கப்படுறான் அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த பன்றிகள் கேக்குது, எங்களை கெடுக்க ஏன் வந்தீர்னு கேக்குது. முதல்ல காலத்துக்கு முன்னே எங்களை கெடுக்க ஏன் வந்தீர்னு கேக்குது. அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த பிசாசுகளுக்கு நியமிக்கப்பட்டது என்னன்னா அந்த பாதாளம். ஆனா அந்த பாதாளத்தை எங்களை இப்பவே அனுப்பிடாதீங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுது காலத்துக்கு. அப்போ அந்த டைம்ல தான் இதெல்லாம் இப்போ நான் கேள்விப்பட்ட கோஸ்ட்னு ஒன்று இருக்கு, டெமன் ஒன்று இருக்கு. டெமன் அப்படிங்கிறது விழுந்து போன ஆவிகள். ஆனா இந்த கோஸ்ட்னு சொல்லப்படுறதுலாம் செத்து போன மனிதருடைய ஆவிகள் என்று சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் பாதாளத்துக்கு போகக்கூடிய காலங்கள் வேற இருக்குது. அதனாலதான் அது இப்ப அனுப்பிடாதீங்கன்னு சொல்லுது. ஏன்னா அங்க ரொம்ப டார்மெண்ட் உண்டு. அங்க ரொம்ப அவைகளுக்கு அந்த நரகத்துல ரொம்ப கொடுமைகள் நடக்கும். அதனால அங்க அனுப்பிடாதீங்க, நாங்க பிரியா கூடயே இருக்கிறோம்னு சொல்லி கேட்கும். அப்ப ஆண்டவர் ஏன்னா அதுக்கு டைம் இருக்கிறதுனால அதை அலோவ் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஏன் இவ்வளவு பண்ணி அப்படிங்கும்போது நான் புரிந்து கொண்டது என்னன்னா, அவனுக்குள்ள ஒரே ஒரு பண்ணி மட்டும் செத்துருந்தா அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குன்னு அர்த்தம். லேகியோன் பேர் சொல்றான். அது 2000 பேரு கொண்ட படைதான் லேகியோன் அப்படின்றான். அப்ப அவ்வளவு பண்ணிக்குள்ளேயும் போச்சு. அதனால இவ்வளவு பிசாசா அவனுக்குள்ள இருந்திருக்கு. இவ்வளவு பிசாசை விரட்டக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தேவன், ஒரே ஒரு பிசாசா இல்ல, இந்த பண்ணிக்குள்ள போனா அத்தனை பிசாசு அவனுக்குள்ள இருந்திருக்கு. அத்தனை பிசாசலும் ஓடி போய் எல்லாமே செத்து போச்சு. பொருள் நஷ்டம் பெருசு கிடையாது. ஒரு ஆத்மா மீட்கப்படுவது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு ஆத்மா, அது விலை மதிப்பில்லாதது. அதனால அதை காட்டுவதற்காக தேவன் இதை அலோவ் பண்ணார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
முக்கியமா அப்படிப்பட்ட சந்தேகம் உள்ள காரியங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். எனக்கு தெரியுது, ஒருவேளை அது சில காரியங்கள் நான் விட்டுருக்கலாம், முடிந்த அளவுக்கு நான் கரெக்டா சொல்றேன். இப்போ 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிவோம். 9ஆம் அதிகாரம் 5-6. உன் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஆமென். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இப்போ அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவங்க எப்படி இவர் பாவத்தை மன்னிக்கலாம், இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவு என்று சொல்வதோ எது எளிதுன்னு கேட்கிறாரு. எது எளிது? பாவத்துக்கு மன்னிக்கிறது எளிதா, அல்லது எழுந்து நடக்கிறது எளிதா? நமக்கு இல்ல, தேவனுக்கு. எது எளிதுன்னு நாம சிந்திப்போம். பாவத்தை மன்னிக்கிறதா? பாவத்தை மன்னிக்கிறதுங்கிற எளிதான காரியம் கிடையாது. அது மாதிரி எழுந்து நடன்னு சொல்லும்போது எழுந்து அவன் நடக்கிறதும் எளிதான காரியம் இல்லை. ஆனால் தேவனுக்கு எல்லாமே எளிது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து போன்ற பாவங்கள் எழுந்து போறான். யாருக்கு ஈஸி? இயேசு கிறிஸ்துவுக்கு ஈஸியான காரியம். அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை இது வெளிப்படுத்துது. அவருக்கு பாவத்தை மன்னிக்கவும் அதிகாரம் உண்டு, வியாதிகளை குணப்படுத்தவும் அதிகாரம் உண்டு என்பதை அவர் அங்கே என்ன செய்கிறார்? காட்டுகிறார். 14-17. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகம் தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க உபவாசத்தை குறித்து. ஏன் யோவானுடைய சீசர்லாம் உபவாசம் பண்றாங்க, ஏன் உம்முடைய சீசர்லாம் உபவாசம் பண்றது இல்ல? ஏன்னா அப்போ அவங்களுடைய கடமை இருந்து, வாரத்தில் 2 தரம் என்ன செய்யணும்? உபவாசிக்கணும், கடமை. அது நியாயப்பிரமாண கட்டளை. அது நியாயப்பிரமாணத்தை அவங்க நீங்க ஏன் கீழ்ப்படியல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இயேசுக்கு தூரம் மணவாளனாகிய நான் அவர்களோடு இருக்கிறேன், இப்போ அவங்க உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இறந்த பின்பு அவர்கள் என்ன செய்வார்கள்? உபவாசிப்பார்கள். அது மாதிரி அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க ஆண்டவர்கிட்ட கூடியிருந்து 120 பேர். இன்னொரு அதுக்கு சொல்றாரு, கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டோம். கோடி துண்டுனா புது துணியை பழைய ட்ரெஸ்ஸோட என்ன செய்ய மாட்டாங்க? இணைச்சு தைக்க மாட்டாங்க. அப்படி பண்ணா வஸ்திரம் அதிகமாக கிழிந்து போகும். அதே போல புது ரசத்தை பழைய துணியில் வைக்க கூடாது. புது ரசம்ங்கிறது புதிய ஏற்பாடு, புதிய போதனைகள். அதை பழைய இதுல வைக்க கூடாது. புது ரசத்தை பழைய தொட்டில வச்சா அது என்ன செய்யும்? அந்த கிழிச்சிரும். புது ரசம் பழச கிழிச்சிரும், ரசம் சிந்திப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதுல அர்த்தம் என்ன? புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டோடு என்ன செய்யக்கூடாது? இணைக்க கூடாது. உபவாசம் என்பது பழைய ஏற்பாட்டு கட்டளை. புதிய ஏற்பாட்டுல அப்படி ஒரு கட்டளை கொடுக்கப்படலை. நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க இந்த இத்தகைய பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாதுன்ற. இப்போ ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், ஒரு பிசாசை விரட்டுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அப்படிப்பட்ட டைம்ல என்ன செய்யணும்? கட்டாயமா என்ன பண்ணும்? உபவாசித்து ஜபிக்கும் போது அது விலகிப்போம். என்னோடு ஒரு சார் வேலை பார்த்தாரு, ஆசிரியர், கரூர் பக்கத்துல இருந்து.
அவருடைய மைத்துனர் பிசாசு பிடிச்சா அவர் ரொம்ப அவங்க வீட்டுல தான் இருந்தாரு. அவர் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ திருச்சியில ஒரு நண்பர், நான், பீட்டர்னு ஒரு பிரதர் உண்டு, 3 பேரும் இதுக்காக ஜெபம் பண்றதுக்காக ஆயத்தம் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், திருச்சியில இருந்து முதல்ல நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிடுவோம். ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம போகலாம், அங்க கரூர் போகலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். அதே போல உபவாசி ஜெபம் பண்ணோம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது விலகுனது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. அதே போல அவங்க வீட்டுக்கு கரூருக்கு போனோம். அந்த சகோதரனை எங்களை அன்பா வரவேற்று நல்லா பேசி ரொம்ப சந்தோஷமா இருந்தா அந்த பிசாசு அவர்கிட்ட விலகிட்டு. அதனால அதுக்காக பண்ணலாம். பழைய காரியங்கள், பழைய ஏற்பாட்டு காரியங்கள், இந்த ஒத்தம் பாகம் இப்படிப்பட்ட காரியங்கள் அதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படலையே, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணு அவசியம் கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஆனா நீங்க உபவாசம் இருக்கலாம், தப்பு கிடையாது, அதுக்கு பாவம் கிடையாது. உபவாசம் பண்ணாமலே இருந்தாலும் பாவம் கிடையாது. அப்படி புதிய ஏற்பாடு கிடையாது. உபவாசம் இருக்க வேண்டும் என்ற கட்டளை அது. உபவாசம் இருக்கணுங்க கட்டளை கிடையாது. கட்டாயம் வாரத்துல ஒரு நாளாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. தசவா கொடுக்கணுங்கிறதும் இல்லை. கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமா இருக்கிறார் சொல்லிடு. சந்தோஷமா கொடுங்க, எதோ கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. இந்த சாக் பூனன் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் காணிக்க பையில வச்சு வாங்குறதே கிடையாது. ஒரு மூலையில ஒரு தடவை ஒரு பெட்டி இருக்கும், விருப்பமானா போட்டு வரும். அப்படி கொடுக்கறதுதான் சந்தோஷமான. நீங்க ஒரு நியமித்து வச்சிருங்க, ஒரு வருஷம் ஒவ்வொரு மாசமும் சம்பளத்தில் இவ்வளவு கொடுக்க போறேன், தசம பாவம் கொடுக்க போறேன்னு கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுக்கலாம், அதெல்லாம் உங்க விருப்பம். புதிய ஏற்பாட்டுல கட்டளை நீங்க, நான் ஒண்ணும் உங்களை கேட்கிறேன், எங்கேயாவது வாரம் சண்டே நீங்க சர்ச்சுக்கு போகணும் எங்கேயாவது இருக்கா? ஆனால் சர்ச்சுக்கு போனா என்னது, நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் கிடைக்குது, மக்கள் மற்றவர்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம், ஒரு நல்ல ஃபெல்லோஷிப், ஐக்கியம், உறவு இதெல்லாம் கிடைக்குது, நல்ல போதனைகள் கிடைக்குது, அதெல்லாம் இருக்கு. அதனால போகணும். கட்டாயமா போய் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. இது தவறான போதுன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க போங்க, வாரம் போறது நல்லதுன்னா கட்டாயம் போங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே சர்ச்சுக்கு போவேன்னா போங்க, அது தப்பு கிடையாது, நல்லதுதான். பைபிள் டெய்லி படின்னு சொல்லியிருக்கா? சொல்லல. ஆனா படிக்கணும், கட்டாயம் படிக்கணும், அது நமக்கு நல்லது. நினைக்கிறேன் எதுவுமே கட்டாயம் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல இந்த மாதிரி கட்டளைகள்லாம் கிடையாது. ஆனா நாம் மனமும் என்ன செய்யணும், இது செய்ய வேண்டும். எதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முக்கியமோ, சர்ச்சைக்கு போறது, காணிக்க கொடுக்கறது, இது எல்லாத்தையும் நம்முடைய விருப்பப்படி கொடுக்கும். அதே மாதிரி உபவாசமும் அப்படித்தான். இல்ல நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்க போறேன், பண்ணுங்க, தாராளமா, தப்பு கிடையாது. பண்ணாம இருந்தாலும் தவறு கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நான் ஜெபம் பண்ண போறேன், உபவாசம் இருந்து கட்டாயம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் புதிய ஏற்பாட்டு உபதேசம். ஒரு கட்டளை இருக்கணும், அந்த கட்டளை என்ன செய்யணும், நடந்திருக்கணும். ஞானஸ்நானம் பெறு அப்படின்னு சொன்னா ஞானஸ்நானம் கொடுத்ததெல்லாம் நம்ம பாக்குறோம். பரிசுத்தாவி பெற்றுக்கொள், பரிசுத்தாவி பெற்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதே போல ஒரு வசனம் இருக்கிறது, அதாவது வசனத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் அப்படின்றது. அப்படி இல்லாதவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை அப்படின்னு ஏசாயால சொல்லப்படும். அப்படின்னா என்ன, ஒரு வசனம் சொல்லப்பட்டோம்னா அந்த வசனத்தை கடைப்பட்டுச்சு. எங்கேயாவது அதுக்கு இந்த புதிய ஏற்பாடு நிருபங்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா எங்கேயாவது பவுல் அப்போஸ்தலன் அவர் உபவாசம் பண்ணியிருக்கிறார். ஆனா எங்கேயாவது உபவாசம் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது. அது நமக்கு இதெல்லாம் ஆவிக்குரிய காரியத்துக்கு வளர்ச்சிக்கு இதெல்லாம் உண்டோ, நீங்க உபவாசம் பண்ணுங்க, காணிக்க தசமாவும் கொடுக்கறது, அதெல்லாம் உங்க விருப்பம், கட்டாயம்னு கிடையாது. அது மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன தவறான உபதேசம் பண்றாருன்னு. அதாவது உங்களுக்கு தவறுனா புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். நான் எங்க போனாலும் உபவாசம் பண்ணிட்டு தான் இந்த பிரசங்கத்துக்கு போவேன். இப்போ கச்சனமேல் இடத்துக்கு போனேன், அங்க பல தடவை போயிருக்கிறேன். அப்போ அவரு அன்றைக்கு பாஸ்டர் பக்கத்துல இன்னொரு சர்ச்சுக்கு நான் போறேன், நீங்களே ஆராதனையும் நடத்திருக்கேன்னாரு. ஆராதனையும் நடத்திட்டு மெசேஜும் கொடுக்க போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகி நான் ஆகி அப்படியே சாஞ்சிட்டேன்.
அப்போ நான் ஒரு சகோதரனை கூட்டு போனேன். எப்பவுமே யாராவது கூட்டு போய் ஒருத்தர், ஏன்னா அவங்க கொஞ்சம் ஆண்டூருக்குள்ள வரணும், வளரணும், அவங்களும் நம்மள மாதிரி மாறணுங்கிறதுக்காக. அப்போ ஒரு சகோதரனை அழைச்சிட்டு போயிருந்தேன். அவர் அப்படியே என்ன தாங்கி பிடிச்சிட்டார். எனக்கு விழுந்தே தெரியாது. அதுல இருந்து நான் பாஸ் பண்றத, பிரசங்கம் பண்ணும்போது பாஸ் பண்றதை நான் விட்டுட்டேன். ஆனா இப்ப உபவாசத்தோடு பிரசங்கம் பண்றது தப்பு கிடையாது, நல்லதுதான். எங்களுடைய எனக்கு நிறைய நான் கற்றுக்கொண்டது பிரதர் ஸ்டான்லி அவர்கள் மூலம் தான். அவர் சொல்லுவாரு, நம்ம பாஸ்டர் ஜீவானந்தம் வகுப்பு பெரிய ஊழியக்காரர், அவர் பாஸ்டிங்ல தான் பிரசங்கம் பண்ணுவார். ஆனா டிஜிஎஸ் தினகரன் வந்து நல்லா சாப்பிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவார். அதனால இதெல்லாம் வந்து பாதிக்குமா, பிரசங்கத்தை வலு கொடுக்குமா அப்படிலாம் எனக்கு தெரியாது. உபவாசம் பண்ணி நான் பிரசங்கம் பண்ண போறேன், ஜெபம் பண்ண போறேன்னா பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதனால கட்டாயம் உபவாசம் இருந்தா பிரசங்கம் பண்ணுவோம், உபவாசம் ஜெபம் பண்ணாதான் நல்லது. நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைப்பேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க, சரியா தவறான்னு புரிஞ்சுங்க. சில இஷ்யூஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் 9வது அதிகாரம் வரைக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா சொல்லுங்க. இதே மாதிரி முக்கியமான பிரச்சனையான காரியங்கள் அதை குறித்து நான் அதிகமா பழைய ஏற்பாட்டுல இருந்து மேக்சிமம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். புதிய ஏற்பாட்டுல தான் ஆண்டவர் அதிகமான பிரசங்களை கொடுப்பார். வாக்கு தத்தங்கள்லாம் வச்சு நான் அதிகமா பிரசங்கம் பண்றது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இயேசுக்கு வாக்கு தத்தத்தில் அவர் என்ன செய்யறார், அவரே நமக்குள்ள வந்துட்டார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆம் என்றும் ஆமேனும் என்றும் இருக்கிறது. அதனால அவர் நமக்குள்ள வந்தார், வாக்கு தத்தமானவரே நமக்குள்ள இருக்கிறார். அதனால எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு பாசிபிள் தான். பைபிள் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால அதுக்குன்னு தனி வாக்கு தத்தம் கிடைக்கணும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. புரிஞ்சு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாக்கு தத்தமான நம்மோடு கூட அவர் எல்லாத்தையும் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாடு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க இப்போ பேசுங்க, என்கிட்ட கேட்கனாலும் கேட்கலாம், அல்லது நான் இப்போ நான் க்ளோஸ் பண்றேன், நீங்க செல்வியோட பேசிங்க. ஜெபம் பண்ணி நாம் முடிக்கலாம். எங்களை அன்பின் தகப்பனே, கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சில காரியங்கள் ஒருவேளை அவர்களுக்கு புரிவதற்கு, குறிப்பாக இந்த பாஸ்டிங் அதை குறித்தெல்லாம் சந்தேகம் இருக்குமானால், தசமபாகத்தை குறித்து சந்தேகம் இருக்குமானால், நீர் அவர்களோடு பேசி அவளுக்கு புரிய செய்யும். புதிய ஏற்பாட்டின் உபதேசங்களை, அப்போஸ்தல உபதேசங்களை அவள் சரியாக புரிந்து கொள்ள உதவி செய்யும். நீரே எல்லா ஞானத்தையும் கிருபைகளை தந்தலும், எந்த சந்தேகம் வராதபடி பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக அவள் கற்றுத்தர வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷம் சமாதானம் நிறைந்து காணப்படட்டும். அப்பா, தவறான உபதேசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள உபதேசங்களுக்கு, கள்ள அப்போஸ்தலர்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய். நீங்கள் பெற்ற அபிஷேகத்தினாலே சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று யோவான் சொன்னது போல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே சகலத்தையும் அவள் புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள உதவி செய். எல்லா குழப்பங்களையும் மாற்றும். பூரண சமாதானம், சந்தோஷம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், வேலை செய்யும் இடங்களிலும் எல்லாவற்றிலும் இருக்கட்டும். ஆண்டவரே, பூரண ஆசீர்வாதத்தை தாரும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.